ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரியல்மி 10 ப்ரோ சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 2 மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அண்டு ரியல்மி 10 ப்ரோ அப்படின்னு இந்த 2 மாடல் தான். ஸோ இந்த 2 மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி பிராண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடைய குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ சீரியஸ் வந்து சைனாவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அண்டு ரியல்மி 10 ப்ரோ அப்படின்னு 2 மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் அண்டு ரியல்மி 10 ப்ரோ அப்படிங்கிற இந்த 2 மாடலுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ் உண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச்சுக்கு உண்டான 2412x180 பிக்சல் வந்து கொடுத்துருக்குறாங்க. வித்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டோகோர் மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் வந்து வரப்போகுது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், தென் 12GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த 2 வேரியண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டும் தனியாக போட்டுக்கலாம், 2 சிம்மு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1TB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் டூயல் சிம் தான் இதில் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ண ரியல்மி UI 4.0 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து ஆன் பாக்ஸ்லேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரியல்மி தரப்பிலிருந்து. தென் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சலுக்கு உண்டான ப்ரைமரி சென்சாரும் 8 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு அல்ட்ரா வைடு சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 5G சப்போர்ட் இருக்குது, பட் டூயல் 5G கிடையாது, டூயல் 4G வோல்ட் சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒய்ஃபையோட வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6 கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ளூடூத்தோட வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5.2ங்கிற வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh வந்து பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டான 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 19,445 வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் டாப் வேரியண்ட்டான 12GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 27,465 ரூபாய்க்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ அப்படிங்கிற மாடலுடைய ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். இதில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சுக்கு உண்டான 2400x180 பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் LED ஸ்க்ரீன் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு அப் டு 1TB வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாடலு. தென் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ண ரியல்மி UI 4.0 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் தான் வந்து கொடுக்க போகிறாங்க ஆன் பாக்ஸ்லேயே. தென் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் வந்து 108 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு ப்ரைமரி சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு மேக்ரோ சென்சாரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியல்மி 10 ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. தென் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5G மாடல் தான், பட் டூயல் 5G கிடையாது, டூயல் 4G வோல்ட் சப்போர்ட் மட்டும்தான். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற
வைஃபை வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6. தென் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5.2. தென் பேட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்ரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அடாப்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டான 8GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் வந்து 18,300க்கும், டாப் வேரியண்ட்டான 12GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 21,735 ரூபாய்க்கும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட்டில் வர்ற November 24 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவில் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸும் வந்து தெரியல. பட்டு கூடிய விரைவில் வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியல்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.